உங்கள் கால் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு டாக்டர் RKS மட்டுமே. சிவகார்த்திகேயன் இந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணுறாருன்னா அவருக்கு கனெக்ட் ஆகிருக்கு. இப்போ அவர் வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீமில் ஒரு பாப்புலர் ஹீரோ, அதுவும் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஹீரோ. அப்போ அவரை பிடிச்ச எல்லாத்துக்கும் அந்த படம் பிடிக்குங்கிறப்ப வந்து வைடராக அது வந்து போய் சேரும். உங்களுக்கு இந்த குழந்தைகள்லாம் யார் சார்? ப்ரொஃபஷனல் ஆக்டர்ஸ் மாதிரி அவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. இவங்க எல்லாமே சிலம்பம் விளையாடுற பசங்க, ஒரு டீம். கலைத்தாய் அறக்கட்டளைங்க ஈரோட்டில். பொதுவாகவே பேசிக்காக அவங்களுக்கு ஒரு க்ரியேட்டிவ் சென்சிபிலிட்டி இருக்குது. ஒரு குழந்தைகளுக்கே இருக்கும், அது இவங்ககிட்ட அது இந்த எனர்ஜி இது இருக்குது. இப்போ எப்போ கேட்டாலும் நீ பெரியவனாக தான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்கிறப்ப கிடையாது. எல்லாத்துக்குமே பெரியவனானா பெரியவனானதுக்கப்புறம் நான் ஏன் உங்ககிட்ட கேட்குறேன், நானே வாங்கிக்க மாட்டேன். சம்மர் வெக்கேஷனுங்கிறது வந்து ஒரு மெமரபிள் எல்லாத்துக்குமே. ஆமாம், எப்படி இருந்தாலும் இந்த படத்தோட பேஸ் அட்ராக்ஷனில் ஒன்று வந்து இந்த படம் சம்மர் வெக்கேஷன் ஆரம்பிக்கிற அந்த முழுப்பரிச்ச லீவ் முடிஞ்சு பெல் அடிக்கிற இடத்துல தான் படமே ஆரம்பிக்குது. அந்த நாஸ்டால்ஜியாவை வந்து ஆடியன்ஸுக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணுறது தான் இதோட ப்ரைமரி, அந்த கதையோட ப்ரைமரி தன்மை. எல்லாத்துக்கும் கனெக்ட் ஆகுதுங்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே, நாஸ்டால்ஜியாவை கரெக்டாக தூண்டி விட்டோம். நம்ம இதில் வந்து டைரெக்டாக அப்பாட்ட பேச மாட்டாங்க பசங்க. எதாக இருந்தாலும் அம்மா மூலமாக தான் போகும். அப்பாவுக்கும் அதே அக்கறையும் அதே பாசமும் எல்லாமே இருக்கும். ஆனால் அதை நேரடியாக காமிக்க மாட்டாங்க, உள்ளே வச்சுருப்பாங்க. அப்பாவும் மகனும் சண்டை போடாமல் எங்கே இருக்கிறோம், அந்த சண்டை போடுற மொமெண்ட்டு தானே. அது வரைக்கும் அப்படியே உள்ளே போட்டு வச்சுக்கிட்டே இருக்குது. அப்பாவுக்கு எதிராக பேசாமல் அப்படியே இருக்கக்கூடிய ஒருத்தன் ஏதோ ஒரு மொமெண்ட்டில் வந்து சார், குரங்கு பெடல் படம் ரிலீஸ் ஆக போகுது 3ஆம் தேதி அன்னைக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, ப்ரொடியூசர் கூட கதையை சொன்ன அந்த தருணம் எப்படி இது அமைஞ்சது? படம் முடிஞ்சு தான் படத்தை பார்த்தாரு SK. அவர் படம் பார்த்ததுமே அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஏன்னா அதில் ஒரு இமோஷன் இருந்தது, ஒரு பீரியட் இருந்தது. அது சில்ட்ரன் ஃபிலிம். இப்போ பொதுவாக இப்போ குழந்தைகளுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு பிடிச்ச நடிகர். அப்போ அவரோட அந்த சென்சிபிலிட்டிக்கும் அவ்வளோ கனெக்டாக இருக்குது. அப்போ அவரை பிடிச்ச எல்லாத்துக்குமே அந்த படம் பிடிக்கிறதுக்கான தன்மை இருக்குது. அதுதான் அதோட செலக்ட் பண்ணுறதுக்கான, ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கான க்ரைட்டீரியா இருந்துக்கணும்னு நினைக்கிறேன் நான். ஸோ ராசி அழகப்பன் சாரோட சைக்கிள்ல இருந்து இன்ஸ்பயர் ஆகி எடுக்கும்போது சினிமாவுக்கு தேவையான விஷயங்கள் சேர்த்து பண்ணுறதுன்றது சேலஞ்சாக பார்க்குறீங்களா இல்லை ஈஸி டாஸ்க்கு தானே சார்? இல்லை, பொதுவாக நான் என்னோட படங்கள் எல்லாமே நான் என்னோட சொந்த கதைகள் கிடையாது, நான் எழுதுகிற கதை இல்லை. வெளியிலேருந்து தான் அடாப்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் படமும் 2ஆவது படமும் இந்த படமும் கூட. இந்த பர்டிகுலர் இது என்னென்னா, இது சிறுகதையாகவே எல்லாருக்கும் கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு பேசிக் க்ரக்ஸ் இருந்தது. அந்த சிறுகதைக்குள்ளே போய் அதை பற்றி இவால்வ் ஆகிறப்பவே அது பெரிய ஸ்பேஸ் இருந்தது. ஏன்னா இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணாது. சில்ட்ரனோட வேர்ல்டு, சைக்கிளு, பீரியடு, ஒரு அப்பாவுக்கும் மகனுமான உறவு, இது எல்லாமே அதுக்குள்ளேயே இருந்தது. அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி நாங்கள் இவால்வ் பண்ணிட்டோம். வேற ஒரு லேண்ட்ஸ்கேப்பில் கொண்டு போய் ப்ளேஸ் பண்ணிட்டோம். நானும் பிரபாகர்ஷனும் 2 பேரும் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்கோம். அதை வேற ஒரு லேண்ட்ஸ்கேப்பில், வேற ஒரு லாங்குவேஜில் வந்து, அது வேற ஒரு ஸ்லாங்கில் வந்து அதை ப்ளேஸ் பண்ணிக்கிட்டோம். மற்றபடி அந்த கதைக்குள்ளேயே அதுக்கான எல்லா தன்மையும் இருந்தது. அது வந்து பெரிய சப்போர்ட் தான். அதாவது நமக்கு ஒன்று படித்து நமக்கு இன்ஸ்பயர் ஆகிறப்ப தான் நம்ம அதை எடுக்க போகிறோம். யாருமே வந்து இதை எடுன்னு நம்மகிட்ட சொல்லி அதுக்காக நம்ம அதுக்கு ஒரு வேலை செய்கிறது இல்லை. அதனால் அது ஒரு பயங்கர ஜாலியான ஜேர்னி தான். உங்களுக்கு இந்த குழந்தைகள்லாம் யார் சார்? ப்ரொஃபஷனல் ஆக்டர்ஸ் மாதிரி அவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. நடிக்கிற மாதிரியே தெரியல கேமரா முன்னாடி, அந்தளவுக்கு வேலை வாங்க. அதில் ஒரு பெரிய பங்கு வந்து இந்த பசங்களை ட்ரெயின் பண்ண நந்தகுமாருக்கு இருக்குது. அவர் வந்து பேசிக்காக நல்லா, ஆமாம், இவங்க எல்லாமே சிலம்பம் விளையாடுற பசங்க, ஒரு டீம். கலைத்தாய் அறக்கட்டளைங்க ஈரோட்டில். அங்கேருந்து அவங்கள செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து அவங்கள ட்ரெயின் பண்ணோம். ஒரு 20 பேரை இது பண்ணி அவங்களுக்கு ஸ்கிரிப்டை பற்றி, சினிமாவை பற்றி அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரெயின் பண்ணி அதிலேருந்து இந்த 5 பேர் செலக்ட் ஆனாங்க. அப்படி வந்தது. பொதுவாகவே பேசிக்காக அவங்களுக்கு ஒரு க்ரியேட்டிவ் சென்சிபிலிட்டி இருக்குது. ஒரு குழந்தைகளுக்கே இருக்கும், அது இவங்ககிட்ட அது இந்த எனர்ஜி இது இருக்குது. அதனால் வந்து குழந்தைகளை வேலை வாங்குகிற சிக்கல்கள் எல்லாம் எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இவங்க டேலண்டட், அவ்வளோ ப்ரெஷர் இல்லை. ஆமாம், அவ்வளோ அந்த ப்ரெஷர் இல்லை. குழந்தைகளுக்குள்ள எல்லா சிக்கலும் இருந்தது, நடிப்பு வாங்குறதுல சிக்கல் இல்லை. சார், அந்த டைலாக்ஸ் பற்றி பேசும்போது ரொம்ப சென்சிபிளாக அந்த ஒரு வரியில் ரொம்ப ஆழமான கருத்து எல்லாமே இருக்குது. ஒரு குழந்தையோட ஆசையும் அடங்கி இருக்குது அதில். ஒரு சைக்கிள் வாங்குற அளவுக்கு படிச்சு பெரிய ஆள் ஆகணுமா, சைக்கிள் வாங்குறதுக்கு கூட படிச்சு பெரிய ஆள் ஆகணுமா அப்படின்றது. இந்த கதைன்றது இன்ஸ்பயர் ஆகி எடுத்துட்டீங்க. அந்த டைலாக்ஸ்ன்றது உண்மை தன்மை தழுவி இருந்தால் தானே அவ்வளோ சென்சிபிளாக எழுத முடியும்.
நீ ஃபேஸ் இல்லை அது எல்லாமே பர்சனல் அனுபவங்களோட சேர்ந்து வர்றது தானே. இது வந்து இப்போ பிரபாஷன் டைலாக் எழுதியிருக்காப்புல, நான் தொடர்ந்து நாங்கள் ட்ராவல் பண்ணுறோம். அப்போ அந்த அந்த குழந்தைகளோட தன்மை இல்லை, அது நம்ம கடந்து வந்த விஷயம் இருக்குல்ல. எப்போ கேட்டாலும் நீ பெரியவனா தான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்கிறப்ப கிடையாது. எல்லாத்துக்குமே பெரியவனானா பெரியவனானதுக்கப்புறம் நான் ஏன் உங்ககிட்ட கேட்குறேன், நானே வாங்கிக்க மாட்டேன் கேட்குறேன், சாக்லேட் தானே கேட்குறேன். இல்லை அதை அவன் கேட்க முடியாதுல்ல அவன் வயசுக்கு. அப்போ அதை நம்மளே இது எல்லாத்துக்கும் பெரியவனானா நான் அப்படிங்கிறதோட இமோஷன் தான் அது. வந்து படம் எங்கும் இருக்கும் அந்த அந்த யதார்த்தமான அதே சமயம் பஞ்சான டைலாகு. அது வந்து பெரிய சப்போர்ட். அதுவும் குழந்தைங்க பேசுகிறப்ப இன்னொன்றும் படத்தில் வந்து இது பண்ணியிருக்கோம். பழமொழிகளை வந்து இப்போ எல்லாருமே பழமொழி பேசுவாங்க படத்தில். ஒவ்வொருத்தரும் ஒரு சிச்சுவேஷன், அது ட்ரெய்லர் டீசர் ட்ரெய்லர்லேயே அது இருக்கும். அது எல்லாமே எம்பெட் பண்ணியிருக்கோம் ஒரு டைமில். ஏன்னா ஈஸியாக நமக்கு ஒரு காலகட்டத்தை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குல்ல. கிராம பக்கம் போனோம்னாலே ஒன்று பச்சையில காட்டுவாங்க, இல்லை செப்பியில காட்டுவாங்க, இல்லை எல்லோ இருக்கும். நீங்கள் எல்லோ பிக் பண்ணதுக்கான காரணம்? சினிமாட்டோகிராஃபரோட சாய்ஸ் தான் முதல்ல. நான் வந்து விஷுவல் பேட்டர்னை அதெல்லாம் வந்து முடிவு பண்ணுறதில்ல, அதை வந்து சினிமாட்டோகிராஃபர் கையில் கொடுத்துறேன். சுமி பாஸ்கரன் வந்து அந்த லேண்ட்ஸ்கேப் அவருக்கு வந்து முதல்ல போய் ஃபுல்லாக, ஏன்னா படத்தில் லேண்ட்ஸ்கேப் ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது. ஆர்டிஸ்ட்டு கதை என்ன ப்ளே பண்ணுதோ அதுக்கு ஈக்குவலாக லேண்ட்ஸ்கேப். ஏன்னா சைக்கிள் ஓட்டுறது, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல ட்ராவல் பண்ணணும், அதில் வேரியேஷன் இருக்குது. ஆறு இருக்குது, வாய்க்கால் இருக்குது, மலை இருக்குது, நீளமாக ரொம்ப லென்த்தி ரோட்ஸ் இருக்குது, அந்த பீரியடோட ஆர்கிடெக்சர் இருக்குது, இது எல்லாமே இருக்குது. இப்போ இது எல்லாமே வந்து நீங்கள் வைடராக லேண்ட்ஸ்கேப்பாக ப்ரெசென்ட் பண்ணால் மட்டும்தான் ஆடியன்ஸ் கன்வின்ஸ் ஆவாங்க. அப்போ தான் அந்த கதைக்குள்ளே போவாங்க. அதையும் இந்த படத்துக்கான டோனையும் வந்து அவர் தான் செட் பண்ணார். அது செட் பண்ணி காமிக்கிறப்ப எனக்கு கன்வின்சிங்காக இருந்தது. எனக்கு அது எல்லோவா ப்ளூவா ரெட்டா அந்த பாயிண்ட் இல்லை. நமக்கு இமோஷன், நம்ம ஒரு இமோஷன் ஃபீல் பண்ணுறோம், அந்த இமோஷனுக்கு இந்த டோன் செட் ஆகுதா அப்படின்னு. அஃப்கோர்ஸ் நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் நாங்கள் எல்லோ இருக்குது அதில் அப்படின்னு. நமக்கு எல்லோ இல்லை, இந்த ஹாப்பினஸ்ஸை இந்த சீனில் இந்த ஃப்ரேமில் கொண்டு வரதா அப்படிங்கிறதான். அதனால் அந்த கலர்ஸ் கரெக்டாக இருக்குன்னு அந்த எமோஷனை வந்து எனக்கு கன்வே பண்ணிடுச்சு. அது என்ன கலருங்கிறது எதுவாக இருந்தாலும் செட் ஆயிடுச்சு. ஆமாம், பார்க்கவும் செட் ஆயிடுச்சு. அண்ட் அந்த கொண்டாட்டம்ன்ற ஒரு பாட்டு, லீவ் விட்டுட்டு அந்த சம்மர் ஹாலிடேஸ் என்ஜாய் பண்ணுற குழந்தைங்க, அந்த பருவத்தில் இருக்க அந்த லேட் 80s அண்ட் ஏர்லி 90s கிட்ஸ் பண்ண எல்லா விஷயமுமே அதில் இருக்கு சார். நீ ஒன்று கூட மிஸ் அவுட் பண்ணல. நீ இப்போ யாராவது ஒருத்தர் கமெண்ட்ஸில் இது மிஸ் அவுட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு ஒரு ஷார்ட் இருக்கும், இல்லை மேபி படத்தில் இருக்கலாம். இந்த எக்ஸ்ப்ளோரேஷன் எப்படி சார் நடந்தது உங்கள் லைஃப்ல இருந்து எடுத்ததா? இல்லை, நம்ம பொதுவாகவே என்னன்னா 80s 90sன்றதை விட சம்மர் வெக்கேஷனுங்கிறது வந்து ஒரு மெமரபிள் எல்லாத்துக்குமே. ஆமாம், எப்படி இருந்தாலும் இந்த படத்தோட பேஸ் அட்ராக்ஷனில் ஒன்று வந்து இந்த படம் சம்மர் வெக்கேஷன் ஆரம்பிக்கிற அந்த முழுப்பரிச்ச லீவ் முடிஞ்சு பெல் அடிக்கிற இடத்துல தான் படமே ஆரம்பிக்குது. ஃபஸ்ட்டு பெல் அடிக்கிறது அந்த சம்மர் வெக்கேஷன் தான் படமே. அப்போ அந்த சம்மர் வெக்கேஷனோட கொண்டாட்டத்தை, அதில் இருக்கக்கூடிய அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை, அந்த நாஸ்டால்ஜியாவை வந்து ஆடியன்ஸுக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணுறது தான் இதோட ப்ரைமரி, அந்த கதையோட ப்ரைமரி தன்மை. ஏன்னா அது சில்ட்ரன்னு அந்த ஏஜ் குரூப் என்னன்றது. அப்போ நம்ம எல்லாருமே அதை நினச்சி பார்க்குறோம்ல, நமக்கு எல்லாத்துக்கும் அந்த நாஸ்டால்ஜியா இருக்குது, நம்ம எல்லாத்துக்கும் கிணத்துல குதிச்சது இருக்குது, நம்ம சைக்கிள் ஓட்டினது இருக்குது, எல்லாமே. அப்போ அதை எல்லாமே அக்யூமுலேட் பண்ணுறது தான் ஒரு அதோட இன்ட்ரெஸ்ட்டு. அதுக்கு வந்து பிரம்மாவோட லிரிக்ஸ் வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்தது. இப்போ நீங்கள் விஷுவலாக காமிக்கிறத, நீங்கள் பேசுகிறது எல்லாமே லிரிக்காகவும் ப்ரெசென்ட் பண்ணுறப்ப உங்களுக்கு அப்போ தான் விஷுவலுக்கு வந்து அந்த ஸ்பேஸை வந்து பில்ட் பண்ண முடியுது. அவர் வந்து ரொம்ப பிரமாதமாக அந்த எழுதி கொடுத்தாரு. அப்போ ஜிப்ரானோட மியூசிக்கோட சேர்ந்து வர்றப்ப நம்ம செய்கிறதுக்கு என்ன இருக்குது, இன்னவிட்டபிளாக இந்த லைனுக்கு இந்த விஷுவல் நம்ம பிளேஸ் பண்ண வேண்டியது வந்துடுது இல்லையா? அப்படி தான் வந்திருக்கு. அது எல்லாத்துக்கும் கனெக்ட் ஆகுதுங்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே, நாஸ்டால்ஜியாவை கரெக்டாக தூண்டி விட்டோம். காளி வெங்கட் சாரோட கேரக்டர் ஆர்க்கு அதை பற்றி, ஏன்னா சைக்கிள் வாங்கி தரதை பற்றி யோசிக்கவும் செய்கிறாரு, குடும்பத்தை கூட்டிகிட்டு படத்துக்கும் போகிறாரு, ரெண்டுமே நடக்குது. அப்படிங்கும்போது என்ன மாதிரி டிசைன் பண்ணியிருக்கீங்க சார் அவரோட கேரக்டர்? ஒரு ஸ்ட்ரிக்டான அப்பா, ஒரு பையனை வந்து ரொம்ப செல்லம் கொடுத்து கெடுத்துடக்கூடாதுன்னு ஒரு ஸ்ட்ரிக்ட் இருக்கும் இல்லையா? அப்போ ஒரு வீட்டில் வந்து நம்ம இதில் வந்து டைரெக்டாக அப்பாட்ட பேச மாட்டாங்க பசங்க. எதாக இருந்தாலும் அம்மா மூலமாக தான் போகும். அப்பாவுக்கும் அதே அக்கறையும் அதே பாசமும் எல்லாமே இருக்கும். ஆனால் அதை நேரடியாக காமிக்க மாட்டாங்க, உள்ளேயே வச்சுருப்பாங்க. ஏன்னா நம்மளோட சொசைட்டியில் வந்து ஆண்கள் எமோஷன்ஸை வந்து அதுவும் குழந்தைகள்ட்டையும் பெண்கள்ட்டையும் காமிக்கவே மாட்டாங்க, அப்படியே உள்ளே வச்சுப்பாங்க. அழுதுன்னா அவ்வளோதான் அப்படிங்கிற லெவலில் இருக்கு இல்லையா? அந்த அப்பாக்களோட ரெப்ரசன்டேட்டிவாக தான் வந்து இருக்கார்.
அது அது சந்தோஷமான விஷயமா இருந்தாலும் சரி, இல்லை கஷ்டமான விஷயமா இருந்தாலும் சரி, எதையுமே மகன்கிட்ட வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறதில்ல. அவனை ஸ்ட்ரிக்டாக வளர்த்தணும், அப்போ தான் அவன் வந்து ஒழுங்காக வளருவான்னு நினைக்கக்கூடிய ஒருத்தர். அப்போ அந்த கேரக்டரில் இருக்கக்கூடிய ஃப்ளாஸோட முற்ற மகன். அப்பாவும் மகனும் சண்டை போடாமல் எங்கே இருக்கிறோம்? அந்த சண்டை போடுற மொமெண்ட்டு தானே. அது வரைக்கும் அப்படியே உள்ளே போட்டு வச்சுக்கிட்டே இருக்குது, அப்பாவுக்கு எதிராக பேசாமல் அப்படியே இருக்கக்கூடிய ஒருத்தன் ஏதோ ஒரு மொமெண்ட்டில் வந்து அந்த கான்ஃப்ளிக்டை நோக்கி அந்த கேரக்டர் போகுது. நம்ம எல்லாருமே ஈகராக வெயிட் பண்ணி எதிர்பார்த்த ஒரு விஷயம், இந்த கோல்டன் பீகாக் அவார்டு 53rd இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் கோவாவில் நடந்துச்சு. குரங்கு பெடல் படம் நாமினேட் ஆச்சு. 2 படம் தான் இந்தியாவிலேருந்து வந்துச்சு. இது ஒன்று, காஷ்மீர் ஃபைல்ஸ் ஒன்று. ஸோ ஆஸ் அ டைரக்டரா, ஆஸ் அ மேக்கரா எப்படி சார் ஃபீல் பண்ணீங்க அந்த டைமில்? நம்ம ஒரு படம் எடுக்கிறோம், அந்த படத்துக்கு இது ஒர்க் ஆகும்னு சொல்கிறாங்க. அது ஆடியன்ஸுக்கு கொடுக்குற மாதிரி தான். நம்ம படம் ஆடியன்ஸுக்கு கொடுக்குறோம், அவங்க பிடிச்சா ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடுவாங்க, பிடிக்கலன்னா விட்டுருவாங்க. அதுக்காக நமக்கும் அதுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் எந்த வகையிலையும் மாறுறதில்ல. அதே வந்து அவார்ட்ஸ்க்கு, ஃபெஸ்டிவலுக்கு எல்லாருக்குமே இருக்கும். அதில் இருந்த ப்ளஸ் என்னென்னா, இன்னும் வைடரான ஆடியன்ஸ். இப்போ வந்து இது நான் ஒரு யூனிவர்சல் ஃபில்மாக தான் பார்க்குறேன். ஏன்னா சைக்கிளோட எமோஷனும் ஒரு அப்பா அம்மா எமோஷனும் யூனிவர்சலான இது. அதனால் இது ஒரு தமிழ் படம்ன்ற எல்லைக்குள்ளே வந்து நான் பார்க்கல. அப்போ அந்த வைடரான ஆடியன்ஸை ரீச் பண்ணுறதுக்கான ஒரு ஓப்பனிங்காக அதை பார்த்தேன். அது அங்கே பார்த்து பல நாட்டிலேருந்து வந்தவங்க பார்த்து ரசித்தாங்க. அது வந்து ஒரு ஹாப்பியாக இருந்தது. ஆனால் படத்துக்கு நமக்கும் அதுமான ரிலேஷன்ஷிப் அது எந்த வகையிலும் படத்தோட வெற்றி தோல்வியோ அதுக்கு கிடைக்கிற ரெக்கக்னிஷனோ மாற்றுறதில்ல. நம்மளோட எமோஷன் அது அப்படியே தான் இருக்குது. அந்த ரெக்கக்னிஷன் கண்டிப்பாக 3ஆம் தேதி கிடைக்கும் சார். இல்லை, ஆடியன்ஸ் பிடிக்கும், அதுதான் இப்போ நம்ம அதை நம்புகிறோம் இல்லையா? ஏன்னா இது வரைக்கும் படம் பார்த்த எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கு. இப்போ சிவகார்த்திகேயன் இந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணுறாருன்னா அவருக்கு கனெக்ட் ஆகிருக்கு. இப்போ அவர் வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீமில் ஒரு பாப்புலர் ஹீரோ, அதுவும் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஹீரோ. அப்போ அவரை பிடிச்ச எல்லாத்துக்கும் அந்த படம் பிடிக்குங்கிறப்போ வந்து வைடராக அது வந்து போய் சேரும். ஒரு சம்மர் நாஸ்டாலஜியா இல்லாமல், சைக்கிள் ஓட்டுறதுல கீழே விழுந்து எந்திரிக்காமல் நம்ம யாருமே இல்லை. அப்போ அப்படிப்பட்ட எல்லாத்துக்கும் வந்து இந்த படம் கனெக்ட் ஆகும். உங்களோட முதல் குரங்கு பெடல் அனுபவம் பற்றி? நான் வந்து பிறந்து வளர்ந்தது ஈரோடு. எனக்கு ஒரு +2 படிக்கிற வரைக்கும் ஈரோட்டில் தான் இருந்தேன். ஈரோடுங்கிறது ஒரு கிராமம் கிடையாது, ஒரு சின்ன 55 கிலோமீட்டர் தான் சார் தெரியும். ஓகே, அது ஒரு டவுன் தான். ஆனால் அப்போவும் வந்து சைக்கிள் கிடைக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. எங்கள் அப்பா ஒரு சைக்கிள் வச்சுருந்தார். அந்த சைக்கிள் வந்து தரமாட்டாருன்னா எடுத்த கீழே போட்டுருவோம். ஏன்னா அவருக்கு இருக்கிற ஒரே மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் அது தானே. அது டெய்லி காலையில் எந்திரிச்சு தொடச்சி எண்ணெய் விட்டு இதை வந்து ரெகுலராக வேலை வச்சுருப்பாங்க. அதனால் கிடைக்காது. அப்போ யாராவது ஒருத்தர் மாமாவோ சித்தப்பாவோ அவங்க வந்து நம்மகிட்ட வந்து செல்லமாக இருப்பாங்களா, வண்டி வந்து வீட்டுக்கு வந்துட்டு அவங்க பேசிகிட்டு இருந்தாங்கன்னா அந்த கேப்பில் கேட்டு எடுத்து தள்ளிட்டு போய் ஓட்டுறது தான், வாடகைக்கு வந்து எடுத்து ஓட்டுறது தான், அப்படி தான் இருந்தது. ஆனால் என்னென்னா ஓரளவுக்கு அந்த டைமில் வந்து சின்ன சைக்கிள்களும் வர ஆரம்பிச்சிச்சு பக்கத்தில் இருந்த சைக்கிள் கடைகளில். அதனால் ரொம்ப காலம் நான் குரங்கு பெடல் ஓட்டல. அதனாலேயே இந்த நாஸ்டாலஜியா வந்து எனக்கு கனெக்ட் ஆகிருக்கு. இது வந்து எல்லாத்துக்கும் கனெக்ட் ஆகும். 1 மணி நேரத்துக்கு 2 ரூபாய் கொடுத்து ஓட்டிருக்கீங்க நீங்களும்? அது ஓட்டிருக்கீங்கன்னா நீங்கள் படம் பாருங்கள். அந்த வாடகை சைக்கிளோட கதை வந்து ஒரு முக்கியமான எபிசோடு இதில். அந்த கதையும் அதை சுற்றி டைமுக்கு திருப்பி கொடுக்க முடியாத சைக்கிளுமா, அது ஒரு பெரிய அனுபவம் தான், எல்லாரும் சந்திச்ச அனுபவம். லேண்ட்ஸ்கேப் நான் மாற்றினேன், முக்கியமான ஒரு லேண்ட்ஸ்கேப் தேவைப்பட்டுச்சுங்க. எங்கே எடுக்கப்பட்டது சார் நீங்கள்? இது ஆக்சுவலாக அந்த சிறுகதை வந்து திருவண்ணாமலையை சுற்றிய ஒரு கிராமத்தில் பேஸ் பண்ணியிருந்தது. நான் இதை வந்து ஈரோடு பவானி பக்கத்தில் இருக்கக்கூடிய கத்தேரின்னு ஒரு கிராமம், காவேரி ஆத்தங்கரையில். இது ஒரு ட்ரையான லேண்ட்ஸ்கேப், ஹாட்டான லேண்ட்ஸ்கேப். அது கொஞ்சம் பசுமையான ஆறு, வாய்க்கால், கிணறு, வயக்காடு, இப்படி ஒரு பசுமையான லேண்ட்ஸ்கேப்பை மாட்டேன். ஏன்னா அது ஒரு கலர்ஃபுல் கொண்டாட்டமாக இருக்கட்டுமே அப்படின்றது தான். அந்த சம்மர் கொண்டாட்டம் கலர்ஃபுல்லாக இருக்கட்டும்ங்கிறதுனால அதை பசுமையான ஏரியாவுக்கு மாற்றிட்டேன். இன்னொன்று எனக்கு பழக்கப்பட்டது, நான் ஈரோடுங்கிறதுனால எனக்கு பழக்கப்பட்ட ஒரு ஏரியாங்கிறதுனால அது யூஸ் பண்ணிட்டேன். படிக்கும்போது ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது, அதுதான் என்ன இன்ஸ்பயர் பண்ணிச்சு படம் பண்ணுறதுக்குன்னா, கனெக்டை தாண்டி இல்லை மெயின் கான்ஃப்ளிக்ட் தான். இப்போ நீங்கள் ஒரு சினிமாங்கிறது வந்து மாஸ் மீடியத்துக்கான ஒரு இதில் இருக்கும். ஒரு சிறுகதையோ நாவலோங்கிறது அது பர்சனல் மீடியம். அது படிக்கிறவங்களுக்கு அந்த இண்டிவிஜுவலுக்கு கனெக்ட் ஆனால் போகும். அப்போ மாஸை கனெக்ட் பண்ணக்கூடிய கான்ஃப்ளிக்ட் இருக்குதா அப்படிங்கிறத நம்மளோட ப்ரைமரி. அப்புறம் அந்த கான்ஃப்ளிக்டை சஸ்டெயின் பண்ண, ஒரு படம் அளவுக்கு சஸ்டெயின் பண்ணுற எமோஷன் இருக்கா அப்படின்னு, அது ரெண்டுமே இதில் இருக்குது. நீங்கள் வந்து இந்த படத்தை பார்க்குறவங்களுக்கு நல்லா தெரியும். நீங்கள் ஒரு சம்மர் வெக்கேஷனை என்ஜாய் பண்ணியிருந்தீங்கன்னா
அதை நீங்கள் வந்து இந்த படத்தை வந்து மிஸ் பண்ணவே முடியாது. உங்களோட அந்த படம் வந்து உங்களுக்கு அவ்வளோ இன்ஸ்பைரிங்காக இருக்கும். ஏன்னா நான் அதை மிஸ் பண்ணியிருக்கிறேன். அப்போ அதை வந்து நான் ரீக்ரியேட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன். அப்போ அதை பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே அந்த கனெக்ட் இருக்கும். நம்ம எல்லாமே யார் எவ்வளோ பெரிய உயரத்தில் எவ்வளோ வயசானவங்களாக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு குழந்தை பருவம் இருக்குது. அதில் ஒரு சைக்கிள் கதை இருக்குது. அந்த கதை தான் இந்த கதை. ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் த மூவி சார். நாங்களும் எங்களோட குழந்தை பருவத்துக்கு ட்ராவல் பண்ண ரொம்ப அது சைக்கிளில் ட்ராவல் பண்ணி எகரா வெயிட் பண்ணிருக்கோம். மறுபடியும் படத்தை கொண்டு வந்து கொடுக்கறதுக்கும் நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணதுக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் இப்போ டைம் கொடுத்து இன்டர்வியூ கொடுத்ததுக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. உங்கள் கால் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு டாக்டர் RKS மட்டுமே.